நம்ம வீட்டில் ஏவோம் இந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சது ஆரஞ்சு பழம் புழிஞ்சதுலாம் இருக்கும்ல, அதை என்ன செய்யுங்க, வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இப்படியே தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு என்ன செய்யுங்க, இது வந்து இப்படி ஸ்ப்ரே பாட்டிலாம் என்ன செஞ்சுங்க ஊற்றிடுங்க. இதில் ஊற்றிக்கிட்டு இதை நம்ம என்ன செய்யுங்க, லெமன் செடிக்கு, இந்த மல்லிகைப்பூ செடிக்கு, அப்புறம் செம்பருத்தி செடிக்கு அது மேலே என்ன செஞ்சோம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா சரி, அந்த செடி நல்லா செழிப்பாக இருக்கும். இது பாருங்கள், மல்லிகை செடி எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். பழையபடி மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா எல்லாத்தையுமே நல்லா என்ன செஞ்சேன், நல்லா ப்ரூம் பண்ணி விட்டுருந்தேன். நல்லா மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் இப்படி நல்லா நீங்கள் என்ன செய்யுங்க, ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அடுத்து இங்கே வாங்க, செம்பருத்தி பாருங்கள், எனக்கு எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். செம்பருத்தி மேலே இப்படி பண்ணி விட்டிங்கன்னா சரி, இந்த மாப்பூச்சி தொல்லைலாம் இருக்காது நமக்கு. நிறைய பேர் செம்பருத்தி செடி சரியாகவே வரலை அப்படிம்பாங்க. அதுக்கு இந்த டிப்ஸ்லாம் என்ன செய்யணும், நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி, செடி சிறப்பாக இருக்கும். இது சிகப்பு கலர் செம்பருத்தி, இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, செடி மேலே இலை மேலேயே தொடுத்துணும். இலையில தான் நிற்கும். இந்த பூ வருதுன்னா பூ பக்கத்தில் தான் நிற்கும் அந்த பூச்சி வந்து. அதனால் அது மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜோதி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.